ஹாய். நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஒன்றுமே புரியலையா? இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இத்தனை நாள் நம்ம இதையா சாப்பிட்டோம், அதனால தான் இத்தனை பிரச்சனையும் நம்மளுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய கட்டாயம் உண்டாகுங்க. பாருங்கள், நீரிழிவு நோய் வரக்கூடாதுன்னா, உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் வரக்கூடாதுன்னா, எடை அதிகமாக இருக்குது, வெயிட்டே குறைய மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குடல் சேதப்படுத்தாமல் இருக்கணும், செரிமான கோளாறு எதுவுமே வராமல் இருக்கணும்னீங்கன்னா, எலும்புகள் பலவீனம் படுத்தாமல் இருக்கணும்னா, அதாவது கால்சியம் குறைபாடு, நம்ம எலும்பு தேய்மானம்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா, இந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே நம்ம கிட்ட கூட வராதுங்க. ஏன்னா இந்த ஒரு பொருள் நம்ம உடலையே மோசமாக்கி கொண்டு வருது.